திருவளர் புலர் காலை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். இன்றைய 10ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் சோமசுந்தரம். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். இடது கையில் மாயாஜால கல்லும் குபேர முத்திரையும் இருக்கட்டும். வலது கை உங்களது இடது மார்பின் மீது இருக்கட்டும். உங்கள் முன்னால் ஒரு டம்ளரில் நீர் இருக்கட்டும். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நமது பிரார்த்தனைகளான மௌனம், சங்கல்பம், பணத்திற்கான ஹூபோனோபோனோ, உங்களுக்கான தனிப்பட்ட ஹூபோனோபோனோ, நீருக்கு நன்றி, அனைத்தும் வரிசையாக வரும். இப்பொழுது பிரார்த்தனைகளுக்குள் செல்லலாம். அடுத்த 5 நிமிடங்களுக்கு மௌனமாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள்.
சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. இப்பொழுது உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ மெய் டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me.
Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி.
நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் தொடக்க உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். மாதத்தின் முதல் நாள், முதல் செலவாக தான தர்ம காரியங்களுக்கு பணத்தை ஒதுக்கியிருப்பீர்கள். அடுத்ததாக 10% எதற்கு ஒதுக்க வேண்டுமென்றால், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவர் கூறுகிறார். கல்வி மாடல்ல மற்றையவை என்றால், மாடு என்றாலே செல்வம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. கல்வியே செல்வம், கற்றலே செல்வம் என்று கூறுகிறார். அதுவும் கேடில் விழிச்செல்வம், அழிவில்லாத செல்வம். மற்ற செல்வங்கள் அனைத்தும் தீயினாலோ நீரினாலோ, இன்னொரு இடத்தில் கூட சொல்வார்கள், வெந்நீரால் போகாது வெந்தனலால் வேகாது என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட கற்றல், லேர்னிங் இஸ் a லைஃப் டைம் ப்ராசஸ். முக்கியமான விஷயம். இதே போல செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்று சொல்கின்றார். கற்றிலனாயினும் கேட்க அடுத்தொருவர் கொட்கத்தின் ஊற்றாம் துணை. இப்படி கற்றலை பற்றியும் கேட்டலை பற்றியும் வள்ளுவர் செல்வம் என்கின்ற நிலையிலேயே அவற்றை வைத்திருக்கிறார். எனவே நாம் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் தினமும் கற்றல் என்பது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே நாம் நம்முடைய வருமானத்தில் ஒரு 10% நம்மை மேம்படுத்துவதற்காக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்ஸ் வாங்கலாம், ஏதாவது கோர்ஸ் அட்டன் பண்ணலாம். இது மாதிரி புதிய முயற்சிகள், புதிய சிந்தனைகளை திறக்கக்கூடிய தியான பயிற்சிகள், யோக பயிற்சிகள், இப்படி பல்வேறு விதங்களில் நாம் இந்த பணத்தை, இதை ஒரு முதலீடாகவே நாம் பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் உலகில் என்ன மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது, என்ன மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நம்மை சுற்றி எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாற்றத்திற்கு நம்மை பொருத்தி கொள்ளாவிட்டால் இழப்பு நமக்குத்தான். எனவே புதிய விஷயங்களை கற்பதற்காகவும், நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்வில் பயிற்சி பெறுவதற்காகவும் அடுத்த அந்த 10% நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒதுக்கி வைத்த அந்த பணத்தை நாம் அந்த விஷயத்திற்காக மட்டுமே செலவு செய்து பழக வேண்டும். ஒரு விஷயத்தில் நாம் முடிவெடுத்து விட்டால், முடிவெடுப்பதற்கு முன்பாக நாம் 1000 முறை யோசனை செய்யலாம். ஆனால் முடிவு எடுத்த பிறகு அட் எனி காஸ்ட் நாம் அதை நிறைவேற்றியே தீர வேண்டும். எந்த சோதனை வந்தாலும், எந்த நிலையிலும் நாம் இதற்காக ஒதுக்கி வைத்த பணத்தை வேறு விஷயங்களுக்காக மடைமாற்றம் செய்யக்கூடாது. அப்படி செய்வது நம்முடைய மனதை பலவீனமாக்கிவிடும். பலவீனமான மனம் உடையவர்களால் எதையும் அடைய முடியாது. மேலும் நம்முடைய பயணத்தையும் அது நீர்த்து போக வைத்துவிடும். எனவே நண்பர்களே, முடிவெடுங்கள். முடிவெடுத்தபின் அந்த முடிவில் உறுதியாக இருங்கள். அடுத்து
நாம் மீதமுள்ள அந்த பணத்தை எப்படி பிரிக்கலாம் என்பதை பற்றி வரும் வகுப்புகளில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். இந்த குறளில் அறம் என்கின்ற ஒரு வார்த்தையை கூறுகிறார், திறன் என்கின்ற ஒரு வார்த்தையை கூறுகிறார், தீதின்றி வந்த பொருள் என்றும் சொல்கின்றார். தமிழர் மரபில் அறம், பொருள், இன்பம் என்கின்ற 3 விஷயங்களே அடிப்படையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. வீடு என்பதை பற்றி மறைமுகமாகத்தான் அவர் கூறுகிறார். பரிமேலழகரே தர்மார்த்த காமமோட்சம் என்ற வடமொழியின் தத்துவத்தை திருக்குறளோடு இணைத்து வீடு என்கின்ற ஒரு விஷயத்தை கூறுவதாக ஏற்படுத்தியிருக்கிறார். திருவள்ளுவரை பொறுத்தவரை அறத்தின் வழியில் பொருள் ஈட்ட வேண்டும், அறத்தின் வழியில் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதையே கூறுகிறார். பொருளை மையமாக வைத்தே அறமும் இன்பமும் பின்னப்பட்டிருக்கின்றன. எவ்வகையிலாயினும் நமக்கு வரும் பொருள் அறத்தின் வழிபட்டதாக இருக்க வேண்டும். பொருள் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் அறத்திலிருந்து பிறழ்ந்து நாம் பொருளின் பின்னால் ஓடினால் அறம் சூழும். காந்தியடிகள் கூட 7 சமூக பாவங்களில் உழைப்பில்லாமல் வந்த செல்வம் என்று, உழைப்பில்லாமல் வரும் செல்வத்தையே பாவம் என்று அவர் கூறுகிறார். அந்த அளவுக்கு இல்லாவிட்டால் கூட முறையற்ற வழிகளில், சட்டத்துக்கு விரோதமாக வழிகளில், தர்மத்திற்கு விரோதமாக நாம் பணம் ஈட்டுவதை தவிர்க்க வேண்டும். திறன் அறிந்து தீதின்றி வந்த செல்வம் எனும் பொழுது நம்முடைய திறமைகளை நாம் உணர்ந்து அதை முறையாக பயன்படுத்தி அவ்வாறு ஈட்டப்பட்ட செல்வத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போல, ஈதல் இன்பம், ஈகை திருநாள் என்று முகமதிய மதத்தில் கூட கொண்டாடுவார்கள். ஒவ்வொருவருக்கும் பொருளை பெற்ற அனைவருக்கும் இந்த கடமை இருக்கிறது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பி வாழ்தல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அவர் காலத்தில் தொகுக்கப்பட்ட அத்தனை நூல்களிலும் மிகவும் சிறப்பான அறமாக வள்ளுவர் கூறுவது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலையே. ஆரம்பிக்கும் பொழுது தனக்கு மிஞ்சி தானம் என்ற நிலையில் ஆரம்பித்தால் கூட நாம் ஒரு கட்டத்திற்கு மேல் வளர முடியாது. அப்படி வளர வேண்டுமானால் நாம் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுதே இறையொருள், பிரபஞ்ச சக்தி நமக்கு மேலும் மேலும், அது அறிவாயினும் சரி பொருளாயினும் சரி, அது கொடுத்து கொண்டே இருக்கும். எனவே நண்பர்களே,
கொடுத்தால் வரும் என்ற நோக்கத்தோடு அல்லாமல் கொடுப்பது நம் கடமை என்ற உணர்வோடு கொடுக்கும் பொழுதே அது தானாக அச்செயல் நடக்க வேண்டும். எதையும் நாம் வளைக்கக்கூடாது. கொடுக்க வேண்டும் என்ற வர வேண்டும் என்ற நிர்பந்தத்தோடு நாம் அதை கொடுக்கக்கூடாது. ஒரு மரம் கனிகளை வழங்குவது போல பிரதிபலன் எதிர்பாராமல் நாம் நம்முடைய கடமையாக அதை செய்து வரும் பொழுது பிரபஞ்சம் தன்னுடைய கடமையாக எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொண்டு வந்து கொட்ட ஆரம்பிக்கும். நம்மிடமிருந்து செல்வது அளவிற்கு உட்பட்டது, பிரபஞ்சத்திலிருந்து வருவது அளவிடற்கரியது. நாம் நம்மிடம் இருக்கும் சிறிய பொருளை கொடுத்து அளவில்லாத பொருளை பெற இருக்கிறோம் என்ற நம்பிக்கை மட்டுமே நமக்குள் இருந்தால் போதுமானது. ஈதல் இன்பம், ஈதல் இன்பம், ஈதல் இன்பம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்று இயற்கை மருத்துவர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களின் உரையில் சளி வெளியேற என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். வாருங்கள், அவருடைய உரையை கேட்கலாம். நேயர்களை இயற்கை மருத்துவம் செய்து வளமாக நலமாக வாழ அன்போடு வரவேற்று அழைக்கிறோம். இதற்கு முந்தைய பதிவில் சளி ஆஸ்துமா உண்டாவதற்கு எந்தெந்த உணவுகள் ஒரு முக்கிய காரணம் என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு எது உணவு சாப்பிட்டால் கபம் கரைந்து வெளியேறும் என்பதை பார்க்கலாம். கபமானது வலுவழுப்பான ஒரு கெட்டிப்பொருள், பசைப்பொருள், எண்ணெய் பிசுக்கு போல இருக்கிறது. அது நுரையீரல் காற்று சிற்றலைகளில் நுழைந்து இருந்து கொண்டு வெளியே வர முடியாமல் மாட்டிக்கொண்டிருக்கிறது. இதை இலக்கி பிரித்து கொண்டு வர வேண்டும். நீங்கள் மேலும் பால் பொருள்களையும் மாவு பொருள்களையும் சாப்பிட்டால் சளி கெட்டியாகிக்கொண்டே இருக்கும், பிரிந்து வராது. ஆனால் ஆஸ்துமா நோயாளிகள் நான் சொல்லக்கூடிய பழங்களை சாப்பிடுவதே இல்லை, பயந்து கொள்கிறார்கள். ஆஸ்துமா அதிகமாகும் என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இவர்கள் சாப்பிட்ட அந்த மாவு பொருள், சாப்பாடு, டிஃபன் வகைகள், எண்ணெய் பண்டங்கள் தான் ஆஸ்துமாவுக்கு காரணம், அது அதிகரிப்பதற்கும் காரணம். இனிமேல் ஒருவேளை உணவை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக பழம் சாப்பிட்டால் அந்த பழம் நன்மை செய்யும். மதியம் சாப்பிட வேண்டாம், பசி வரட்டும். அதன் பின்பு 2 ஆரஞ்சு பழங்களை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். அதனால் நன்மை வருமே தவிர தீமை வராது. ஸோ பழங்களை உணவாக சாப்பிட வேண்டுமே தவிர எக்ஸ்ட்ரா தின்பண்டமாகவோ மருந்தாகவோ உண்ண வேண்டாம். என்னென்ன பழங்களை சாப்பிட வேண்டும்? வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, சளி ஆஸ்துமா நோயாளிகள் என்று தெளிவாக சொன்னோம். ஏனென்றால் அதில் வளவள கொழகலா என்ற மாவு பொருள் இருக்கிறது, சாறு இல்லை. புளிப்பு சுவையுள்ள பழங்களான எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி. ஆரஞ்சு என்றால் உங்கள் நாட்டில் உங்கள் ஊரில் என்ன கிடைக்கிறதோ, மஞ்சள், சிகப்பு, சிறியது, பெரியது, பச்சை, அதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஏதாவது ஒரு ஆரஞ்சு வகையில் சாத்துக்குடி சாப்பிடுங்கள். இவை சாறாக சாப்பிடலாம், பழமாக சாப்பிடலாம். நீங்கள் வாங்கி வந்த ஆரஞ்சு பருவகாலம் சரியில்லாதாலோ அல்லது 10 ஆரஞ்சில் 2 ஆரஞ்சு புளிப்பாக இருந்தால் அதை சாப்பிட பிடிக்காது, பல் கூசும், வாய் கூசும். அதை ஜூஸாக போட்டு அதில் கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டு விடுங்கள். பழத்தை குறை சொல்லிக்கொண்டு இருக்காதீர்கள். ஆரஞ்சு பழம் எனக்கு பிடிக்கல, ஒரே புளிப்பு, இது எதுக்கு வாங்கிட்டு வந்த அப்படின்னால சொல்லாமல் அதை எப்படி பயன்படுத்துவது என்று பாருங்கள். ஜூஸாக குடித்து விடுங்கள். திராட்சையும் சளியை கரைத்து வெளியே கொண்டு வரும், உற்பத்தி செய்யாது. உற்பத்தி செய்கின்ற பொருள்களின் மேலே பழி போடாமல் யார் கரைத்து வெளியாற்றுகிறார்களோ அவர்கள் மேலே பழி போட்டு கொண்டிருக்கிறீர்கள். எவன் குப்பையை போட்டானோ அவனை குறை சொல்லாமல் குப்பையை எடுக்க வந்தவனை குறை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் உண்மை நிலை. திராட்சையில் உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் எது கிடைக்கிறதோ, எது உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ, எது உங்கள் வாங்கும் சக்திக்கு உட்பட்டு விலை இருக்கிறதோ அதை வாங்கி சாப்பிடுங்கள். பச்சை, வெள்ளை, கருப்பு, விதை இல்லாதது இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை.
அடுத்தது பைனாப்பிள். அதில் உள்ள அமிலம் இருக்கிறது, நார்பொருள் இருக்கிறது. இந்த பைனாப்பிளினுடைய அந்த அமிலமானது பழச்சாறு தான். பைனாப்பிள் மரத்தில் விளைந்த பழமில்லை, புதர் செடி. மரத்தில் விளைந்த பழங்கள் தான் உயர்வு, இது பரவாயில்லை. ஆனால் நன்றாக சளியை கரைத்து கொண்டு வெளியே வரும். பைனாப்பிளை கடித்து தின்னலாம், பழுத்திருக்க வேண்டும், காயாக இருக்கக்கூடாது. அப்படி காயாக இருந்தால் சாறாக மாற்றி கொஞ்சம் தேன் கலந்து குடியுங்கள். இப்படி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வகைகளும் திராட்சை வகைகளும் பைனாப்பிள் வகைகளும் சாப்பிடலாம். சாறுள்ள பழங்களான மாதுளை, மாம்பழம் இதனையும் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். துவர்ப்பு சுதியுள்ள சப்போட்டா, வாழைப்பழம், நாவல் பழம் இவையெல்லாம் தீமை செய்யாது, ஆனால் பெரிய அளவில் உடனடியாக நன்மையும் செய்யாது. உடம்புக்கு சக்தி வேண்டுமென்றால் பேரிச்சம்பழத்தை சப்பி சப்பி சாப்பிடுங்கள். அது குளுக்கோஸ் கொடுக்கும். அது சளியை கரைத்து வெளியேற்றாது, ஆனால் குளுக்கோஸ் சக்தி கொடுத்து உடம்புக்கும் நுரையீரலுக்கும் இயக்கும் சக்தி கொடுக்கும். ஆகவே ஆஸ்மா நோயாளிகள் இந்த பழங்களை சாப்பிட்டு சக்தி பெறலாம், சளியை கரைத்து வெளியேற்றலாம். இது உணவின் மூலமாக. மாவு பொருள் எல்லாமே தவறு என்று சொல்லிவிட்டோம், பழங்களை சொல்லிவிட்டோம். காய்கறிகளில் நீர் சத்துள்ள காய்கறிகள் பூசணிக்காய், சுரைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், வாழைத்தண்டு, சௌச்சௌ என்கிற மேராக்காய், முள்ளங்கி, வெங்காயம். நீங்கள் காய்கறி வேக வைக்கும் பொழுது அதிக அளவில் வெங்காயம் போட்டுக்கொள்ளுங்கள். சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ ஏதோ ஒரு வெங்காயம், உங்கள் நாட்டில் கிடைக்கக்கூடிய வெங்காயம். சின்ன வெங்காயத்திற்கு வீரியம் அதிகம், அதை போட்டுக்கொள்ளுங்கள். ஸோ வெங்காயத்திற்கு சளியை கரைத்து வெளியேற்றுகின்ற சக்தி இருக்கிறது. பச்சை வெங்காயத்தை கூட தேனில் குழப்பி வைத்து கொண்டு சாப்பிடலாம். வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி கிண்ணத்தில் போட்டுக்கொள்ளுங்கள். அதில் தேனை ஊற்றி கரண்டியால் கலக்கி 5 நிமிடம் வைத்து விடுங்கள். அந்த தேனும் வெங்காயமும் ஒன்றாக கலந்து அந்த சாராம்சம் கொஞ்சம் பரிமாற்றம் ஏற்படும். அதை எடுத்து வாயிலே போட்டு, ஒரு ஸ்பூன் வாயிலே போட்டு வெங்காயமும் தேனும் கலந்த கலவையை வாயை மூடிக்கொண்டு மென்று கொண்டே இருந்தால் அந்த வெங்காயத்தின் ஆவி தேனுடன் கலந்து நுரையீரலுக்குள்ளும் வயிற்றுக்குள்ளும் போய் ஒரு இன்ஹேலர் எப்படி வேலை செய்கிறதோ அது போல வேலை செய்யும். ஸோ இதை செய்து பாருங்கள். பின்பு நீங்கள் எந்த மருந்துக்கு வேண்டுமானாலும் அவசர உதவிக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். மருந்தை நம்பியே வாழ வேண்டாம். வெங்காயம் எப்படி சாப்பிடலாம். நீங்கள் ரசம் வைத்து அதில் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, மிளகு, காரம். அவர்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படலாம், ஏனென்றால் இந்த பசியை தூண்டவும் உமிழ்நீர் சுரக்க வைக்கவும் தேவைப்படும். ஆனால் காரம் சாப்பிடுவதால் சளி கரைந்து வெளியே வரும் என்று சொல்ல முடியாது. அது உடம்புக்கு தூண்டுதல் வேலையை செய்யும். காரம் சேர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக தண்ணீர். ஆஸ்மா நோயாளிகள் சிலர் பார்த்திருக்கிறேன், மாதத்துக்கு ஒரு முறை தான் குளிப்பார்கள். தலைக்கு, உடம்புக்கு கூட 3 நாளைக்கு ஒரு முறை தான் குளிப்பார்கள். சில பெண்களுக்கு இதுதான் பிரச்சனை. ஒரு அம்மையார் தன் மகளை கூட்டிக் கொண்டு 10-12 வயது அந்த பெண்ணுக்கு மிகக் கடுமையான ஆஸ்துமா எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். அந்த பெண் மாதம் ஒரு முறை தான் தலைக்கு குளித்து கொண்டிருக்கிறாள். 12 வயது சிறுமி. அந்த அம்மாவுக்கு என்ன கவலை என்றால், இப்பொழுது நேரம் காலம் இருக்கும் பொழுது விடுமுறை பார்த்து வெயில் பார்த்து குளிப்பாட்டி கொள்ளலாம். அந்த அம்மாவுக்கு பயம், கவலை என்னவென்றால், பெண் வயசுக்கு வந்து விடுவாள், அப்போது மாதம் தீட்டு பிரச்சனை வரும், அப்பொழுது உடனே குளித்தாக வேண்டுமே, அப்பொழுது என்ன செய்வது என்று அந்த அம்மா பயந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த பெண்ணை நாங்கள் தினமும் தண்ணீரிலே குளிப்பாட்டினோம். அந்த பெண்ணுக்கு தண்ணீரில் குளிக்க அவ்வளவு பிரியம். ஆனால் வருடக்கணக்காக மாதம் ஒரு முறை தான். அப்படி மாதம் ஒரு முறை குளித்தாலும் அன்றைக்கு வீசிங் வந்துவிடும். ஏதோ சமாளிப்பார்கள். அந்த பொண் நன்றாக 2 வேளையும் எங்கள் மருத்துவ நிலையத்தில் தண்ணீரில் குளித்து விட்டு மொட்டை மாடியில் போய் தண்ணீரில் குளிப்பார்கள். மொட்டை மாடியில் பாதுகாப்பு இருக்கிறது, பெண்களுக்கு மறைப்பு இருக்கிறது. வெயிலில் காய்ந்து காற்றில் உலர்ந்து தண்ணீர் குளித்து விட்டு தலைமுடியை அழகாக அது ஸ்டைலாக விட்டு கொண்டு அந்த பெண் சந்தோஷமாக வருவாள். தண்ணீரினால் ஆஸ்துமா வரவில்லை. தண்ணீர் சளியை கரைத்து வெளியே கொண்டு வர உதவி செய்கிறது. தயிர் கடையும் பொழுது வெண்ணெய் திரண்டு வர வேண்டும் என்றால் அந்த தண்ணீருக்குள்ளே சில்லென்ற தண்ணீரை ஊற்றுவார்கள், நிறைய ஊற்றுவார்கள்.
அது மட்டுமல்லாமல் தயிர் கடையும் வேலையை காலையில் 6 மணிக்கு முன்னாலே குளிர்ந்த நேரத்தில் செய்வார்கள். 8 மணிக்கு என்றாலும் நிழலில் வைத்துத்தான் செய்வார்கள். வெயில் வந்துவிட்டால் வெண்ணெய் திரண்டு வராது, உருகி உருகி ஓடிவிடும் என்பது கிராமத்து பெண்கள், தயிர் கடைந்த பெண்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த காலத்து பெண்களுக்கல்ல, ஆண்களுக்கும் தெரிய வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. ஆகவே தண்ணீரில் குளிக்க வேண்டும். பயமாக இருக்கிறதே. ஆம், முன்னதாக மலக்குடலை சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். இனிமா கொடுத்து மலக்குடலை சுத்தம் பண்ணிவிட்டால் தண்ணீரில் குளித்தாலும் ஒன்றும் ஆகாது. உணவை மாற்றிவிட்டால் தண்ணீர் குளிக்க ஒரு பிரச்சனையும் வராது. ஆரம்பத்தில் லேசாக வெந்நீரில் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். முதலில் 2-3 தடவை லேசாக வெந்நீரை ஊற்றிக்கொண்டே இருங்கள். தடவிக்கொண்டே துடைத்து கொண்டே இருங்கள். உடம்பு கொஞ்சம் சில்லென்று ஆகிவிடும். பின்பு மெதுவாக தண்ணீரை குடியுங்கள். குடலும் உடலும் சுத்தமாக இருந்தால் எந்த தண்ணீரில் குளித்தாலும் சளி பிடிக்காது. மணிக்கணக்காக தண்ணீரில் வேலை செய்கிறார்கள், நீச்சல் அடிக்கிறார்கள். ஈரத்திலேயே பல பேருக்கு தொழில் அமைந்திருக்கிறது. பாருங்கள், மீனவர்களுக்கு ஈரம்தான், சாயப்பட்டறையில் ஈரம்தான். துணி துவைக்கிறவர்கள் தண்ணீருக்குள்ளேயே நிற்கிறார்கள். அவர்களுக்கு என்ன வந்துவிட்டது? ஆகவே தண்ணீரினால் ஆஸ்மா வரவில்லை, தவறான உணவினால் வந்திருக்கிறது. தண்ணீரில் குளிக்க வேண்டும். நெஞ்சுக்குள்ளே சளி இருந்தால் நெஞ்சின் மேலே ஈரத்துணியை போட வேண்டும். என்னது, ஈரத்துணி போடுவதா? ஆம், போட்டு பாருங்கள், நிவாரணம் கிடைக்கும். ஒரு நோயாளிக்கு இரவில் கடுமையான இருமலும் ஆஸ்மாவும் வந்துவிட்டது. அவருக்கு முதலுதவி செய்வதற்காக நான் உடனே சத்தம் கேட்டு போனேன். ஏன் இப்படி ஆஸ்மா இருமல் அன்று இரவு வந்தது என்பதை நான் ஆராய்ச்சி பண்ணினேன். காலையிலிருந்து அவர் என்னென்ன செய்தார், என்னென்ன சாப்பிட்டார், என்னென்ன செய்யவில்லை என்று சொல்லி கேள்விகள் மூலம் கேட்டு விவரங்களை, இன்ஃபர்மேஷனை சேகரம் செய்தேன். நான் கண்டுபிடித்தது, அவர் அன்றைக்கு சரியாக தண்ணீர் குடிக்கவில்லை என்று தெரிந்தது. நான் உடனே என்ன செய்தேன், அது குளிர்ந்த நேரம், இரவு 12 மணிக்கு மேலே ஆகிவிட்டது. உடனே ஒரு தண்ணீர் கொண்டு வந்து, வெந்நீர் குடிக்கிறீர்களா என்று கேட்டேன். அந்த நோயாளி சொன்னார், இல்லை, எனக்கு உப்புசமாக இருக்கிறது, குளிரில் கூட எனக்கு உடம்பு சூடாக காற்றுக்கு தவிக்கிறது, தண்ணீரே போதும் என்று ஒரு செம்பு நிறைய, ஒரு 400 மில்லி தண்ணி இருக்கும், வாங்கி அற்புதமாக குடித்தார். உடனே அந்த இருமல், ஆஸ்மா அடங்கிவிட்டது. உடம்புக்குள்ளே தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் சளி இறுகிவிடும். தண்ணீரை ஊற்றியுடனே தண்ணீர் இழுகிவிட்டது, நுரையீரலுக்குள்ளே இடம் கிடைத்து விட்டது. இதுபோல் தண்ணீர் பற்றாக்குறை இருந்தாலும் ஆஸ்மா வரும். உடம்பிலே குளுக்கோஸ் பற்றாக்குறை இருந்தாலும் நுரையீரல் விரிந்து சுருங்குவதற்கு சக்தி கிடைக்காமல் ஆஸ்மா வரும். ஆகவே ஆஸ்மா நோயாளிகள் உடம்பில் தண்ணீரை அடிக்கடி குடித்து வறட்சி, நீர் பற்றாக்குறை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். டீஹைட்ரேஷன் இருக்கக்கூடாது, ரீஹைட்ரேஷன் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் தேன் கலந்து குடியுங்கள். பாருங்கள், இது தேன் கலந்த தண்ணீர், இது தேன். தண்ணீருக்குள்ளே தேனை ஊற்றி கலந்து கொண்டால் இது குளுக்கோஸ் நிறைந்த தண்ணீராக இருக்கிறது, சக்தி கொடுக்கிறது, சுவை தருகிறது. ஆஸ்மா நோயாளிகளுக்கு ஒரு கைகண்ட முதலுதவி மருந்து, தெம்பாக இருக்கும். இதற்கு பெயர்தான் உண்மையான தேன் நீர். தேயிலையை போட்டு குடிக்கின்ற தேயிலை நீர் அது வேறு தேநீர், அது தீமை செய்யும் தேநீர். உடம்புக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கும் இயற்கைக்கும் மலை வளத்திற்கும் தீமை செய்கிறது அந்த தேநீர். ஏனென்றால் அதனை 2 முறை அந்த இலையை சூடுபடுத்த வேண்டும். அப்பொழுது புவி வெப்பமாகிறது, பொல்யூஷன் வருகிறது. மரங்களும் கனிகளும் விளைய வேண்டிய மலையை நீங்கள் வெட்டி மொட்டையாக்கிவிட்டு இலையை பயிரிட்டு மண் சரிந்து மண் வளம் எல்லாம் அரித்து கொண்டு போய் அந்த தேநீரை குடித்து பல நோய்கள் வருகின்றன. அடிக்கடி தேநீர் அருந்தினால் பல நோய்கள் வரும். நிரூபணமாகியிருக்கிறது. புற்றுநோய் கூட வரலாம். சூடாக தேநீர் 10 முறை குடித்தால், 5 முறை குடித்தால் புற்றுநோய் வருகிறது. இதை ஆஸ்மா நோயாளிகள் இது எங்கும் எடுத்து செல்லலாம், பயணங்களில் கொண்டு செல்லலாம், அலுவலகத்தில் குடிக்கலாம். இது போன்ற சின்ன சின்ன அந்த நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொண்டால் ஆஸ்மா மட்டுமல்ல, கேன்சர் மட்டுமல்ல, எல்லா நோய்களிலிருந்தும் விடுதலை அடையலாம். இன்னும் உங்களுக்கு ஆஸ்மா பற்றிய சந்தேகங்கள் இருந்தால்
நிறைய கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நான் யோகாசனம், உடற்பயிற்சி, பிராணாயாமம் பற்றி அதிகம் சொல்லவில்லை. எல்லா மருத்துவ நிகழ்ச்சிகளிலும் அது தேவை, எல்லா நோயாளிக்கும் அது தேவை. ஒவ்வொரு தடவையும் யோகாசனம் செய் என்று சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் அது பழக்கத்திற்கு வந்துவிட்டது, பிரபலம் ஆகிவிட்டது. தெரிந்த செய்தியையே சொல்லிக் கொண்டிருப்பது அவசியமில்லை. ஆகவே ஒவ்வொரு நோயாளியும் யோகாசனம் தேவை என்பதும், அதில் இயற்கை மருத்துவத்தில் அந்த யோகாசனம் அடங்கியிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லவில்லையே என்று, இவர் சொல்லவில்லை என்று நினைத்து கொள்ள வேண்டாம். ஆகவே ஆஸ்மா நோயாளிகள் நலம் பெற ஒரே வழி இயற்கை மருத்துவம் என்ற நேச்சுரோபதி. மருந்து மருத்துவங்கள் தீமை செய்யும். ஆஸ்மா நோயாளிகளுக்கு தோல் கருத்து போய்விடும். கண்களினுடைய வெள்ளை முடி, வெள்ளை ஆன பகுதி பிரவுன் கலராக கருப்பாக மாறிவிடும். பலவீனமாகி விடுவார்கள். மனசே மாறி போய்விடும். வாழ்க்கையே வெறுத்து போய்விடும். ஆனால் ஆஸ்மா நோயாளிகள் உலகத்தில் யார் யார் முன்னேறி சாதனை செய்திருக்கிறார்கள்? ஓட்டப்பந்தய வீரர் ஆஸ்துமா, இந்த பாடகருக்கு ஆஸ்துமா, இந்த கலைஞருக்கு ஆஸ்துமா, அவர்களெல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்ற உதாரணங்கள் நிறைய இருக்கின்றன. அவர்களெல்லாம் சுய கட்டுப்பாட்டில் மருந்துகளின் உதவியை வைத்து கொண்டு அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நோயை கண்டு கலங்க வேண்டாம். இயற்கை இருக்கிறது. வாழச் சொல்லுது இயற்கை. வாழ்வில் துன்பம் செயற்கை. ஏதோ கவிஞர் பாட்டு, பழைய கால கவிஞர் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். சினிமாவில் வருகின்ற பாட்டு. இப்பொழுது நான் செய்ய வேண்டியது கொஞ்சம் நிப்பாட்டு. ஆனால் நான் நிப்பாட்டிக் கொள்கிறேன். நீங்கள் சிந்தனையை தூண்டி நலவாழ்வையே சிந்தித்து கொண்டிருங்கள். நலவாழ்வையே சிந்தித்து கொண்டிருந்தால்தான் அது சித்திக்கும். சிந்தனை செய் மனமே சிறப்பான வாழ்விற்கு சிந்தனை செய் மனமே தினமே என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். வணக்கம் நண்பர்களே. கடந்த பயிற்சி தொகுப்பில் தொடர்ந்து தினமும் நன்றி உணர்வு பாடத்தை கேட்டு வந்தோம். அங்கே நீங்கள் தினசரி வழிநடத்தப்பட்டீர்கள். இந்த பயிற்சி தொகுப்பில் நீங்கள் சுயமாக சிந்தித்து நன்றி உணர்வை தினசரி வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் முக்கியமாக கருதும் 5 நபர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 5 நபர்களுக்கு தினசரி இந்த பயிற்சி தொகுப்பு முடியும் வரை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் நன்றி உணர்வை தெரிவிக்க வேண்டும். மேற்கொண்டு 5 நபர்களுக்கோ பொருட்களுக்கோ அல்லது சம்பவங்களுக்கோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி நன்றி உணர்வை தெரிவிக்கலாம். இந்த 10 பேருக்கு நன்றி உணர்வை தெரிவிப்பது இந்த பயிற்சிகளின் கட்டாயமாகும். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. நீங்கள் நன்றி உணர்வை உங்கள் குறிப்பேட்டில் எழுதிய பிறகு அடுத்த பாடத்தை தொடரலாம். நன்றி. இப்பொழுது பாடங்களை எழுதத் தொடங்குங்கள்.
வணக்கம் நண்பர்களே. நமது பழக்க வழக்கங்களை எப்படி கையாள்வது என்பது பற்றி திரு சரவணகுமார் அவர்களின் உரையில் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், அவருடைய உரையை கேட்கலாம். அன்பின் உறவுகளுக்கு வணக்கம். நான் சரவணகுமார் கருப்புசாமி. உறவுகளே, நேற்று நாம் நமது பழக்கங்களை மாற்றுவதற்கான முக்கியமான உபாயமாக ஹேபிட் லூப் என்கிற விஷயத்தை பார்த்தோம். தமிழில் பழக்கத்தின் வளையம் என்று சொல்லப்படுகிறது. மற்றும் அதன் 3 கூறுகளான அறிகுறி, வழக்கம் மற்றும் வெகுமதி பற்றி பார்த்தோம். ஆங்கிலத்தில் கியூ, ரொட்டீன் மற்றும் ரிவார்ட் என்று சொல்லப்படுகிறது. உறவுகளே, நான் எதற்காக ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாற்றி மாற்றி உங்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறேன் என்றால், இனி வரும் காலங்களில் ஏதாவது ஒரு மொழியை மட்டும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான். ஆக இந்த 3 கூறுகளை பற்றி இன்று இன்னும் தெளிவாக பார்ப்போம். உதாரணத்திற்கு, நான் டயர்டாக இருக்கும்போது நான் காஃபி சாப்பிடுகிறேன், காஃபி அருந்தியதும் நான் நன்றாக உணர்கிறேன் என்கிற வாக்கியத்தை எடுத்துக்கொண்டோமானால், டயர்டாக இருப்பதாக நினைப்பது ஒரு கியூ, அதாவது அறிகுறி. நான் காஃபி சாப்பிடுகிறேன் என்பது ரொட்டீன். காஃபி அருந்தியதும் நான் நன்றாக உணர்கிறேன் என்பது வெகுமதி, அதாவது ரிவார்டு. முதலில் கியூ என்கிற அறிகுறியை பற்றி பார்ப்போம். பழக்க வழக்கங்களை தூண்டுவதில் கியூ முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனெனில் அது வழக்கத்தை அமைக்கும் ஆரம்ப தூண்டுதலாக இருக்கிறது. இந்த அறிகுறி என்பது வெளிப்புறமாகவும் உள்புறமாகவும் இருக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட உணவுக்கான விளம்பரத்தை பார்ப்பது அல்லது குறிப்பிட்ட வாசனைகள் நுகர்வது பசியை தூண்டும். இவை வெளிப்புற அறிகுறி. மன அழுத்தம் அல்லது சலிப்புணர்வு, டயர்டாக ஃபீல் பண்றது, இதெல்லாம் உள்புற அறிகுறி. இந்த அறிகுறிகள் பெரிதும் மாறுபடும். அவை ஒரு குறிப்பிட்ட நாள், இருப்பிடம், உணர்ச்சி அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரிடமிருந்து இப்படி எதுவாகவும் இருக்கலாம். அவை நம் மூளையில் ஹேபிட் லூப்பின் அடுத்த இயக்கமான வழக்கம் மற்றும் வெகுமதியை செயல்படுத்துகிறது. அதே சமயம் அனிச்சை செயலாக நம் ரொட்டீனை தூண்டுகிறது. உதாரணமாக, தினமும் காலையில் எழுந்தவுடன் நடைபயணம் செல்லும் பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொண்டவர் எனில், அலாரம் அடிக்கும் சத்தம் உங்கள் ஒர்க் அவுட்டை தொடங்குவதற்கான ரொட்டீனை தூண்டும். இதேபோல ஃபாஸ்ட் ஃபுட் உணவுக்கான விளம்பரத்தை பார்ப்பது பசியை தூண்டும் மற்றும் சிற்றுண்டிக்கு வழிவகுக்கும். அடுத்து ரொட்டீன், அதாவது வழக்கம். அதாவது டயர்டாக இருக்கும்போது காஃபி குடிக்கிறோமே, அப்படி குடிப்பதுதான் ரொட்டீன். இந்த ரொட்டீன் கியூவின் அடுத்த கட்டம், அதாவது வழக்கம் எனப்படுகிறது. இதில் காஃபியை அருந்தியதும் தோன்றும் நிம்மதிதான் ரிவார்டு எனப்படுகிறது. வெகுமதிகள் பழக்க வழக்கத்தை உருவாக்குவதற்கான இன்றியமையாத பகுதியாக இருக்கிறது. ஏனெனில் அவை ரொட்டீனை வளப்படுத்துகின்றன. அது மட்டுமில்லாமல் ரொட்டீனை மீண்டும் மீண்டும் செய்ய அதிக தூண்டுகோலாக, ஊக்கமாக, வலுப்படுத்துவதாக உள்ளது. எதையாவது முடித்த பிறகு திருப்தியான உணர்வு வருகிறது இல்லையா, இதுவே வெகுமதி. உதாரணமாக, மாதம் முழுவதும் வேலைக்கு சென்ற பிறகு உங்கள் மொத்த சம்பளத்தை பெறுவது ஒரு வெகுமதி. உறவுகளே, ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை என்னவென்றால், உங்களது இந்த ஹேபிட் லூப்பை பயன்படுத்தி சமூக ஊடகங்கள் கோடியில் கொள்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்களா? ஆம் உறவுகளே, சமூக ஊடகங்கள் உங்களுக்குள் பழக்கங்களை உருவாக்குவதன் மூலம் பணம் சம்பாதிக்கின்றன. இங்கே கியூ, அதாவது அறிகுறி என்பது உங்கள் சலிப்புத்தன்மைதான். ஒவ்வொரு முறையும் நீங்கள் சலிப்படையும் போது அல்லது எதுவும் செய்யாமல் ஃப்ரீயாக இருக்கும் போது கூட நீங்கள் மொபைலில் அல்லது கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் சமூக ஊடகங்களை தேர்வு செய்கிறீர்கள். அதில் ஃபேஸ்புக் இடுகைகள், யூடியூப் ரீல்ஸ்கள் அல்லது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்கள் பார்ப்பதன் மூலம் ஸ்க்ரோலிங் செய்வதுதான் ரொட்டீன், அதாவது வழக்கம் எனப்படுகிறது. ஊடகத்தை உபயோகிக்கும் போது சமூகத்தில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள். மேலும் நீங்கள் சுவாரஸ்யமான ஒன்றை எப்போதும் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். பலர் அதில் பகிர்வதால் சுவாரஸ்யமான ஒன்றை கண்டுபிடிப்பது ஒன்றும் அவ்வளவு கடினமான விஷயமாக இல்லை. இந்த சுவாரஸ்யமான பதிவுகள் உங்கள் மூளையில் இருந்து டோபமைன் மற்றும் என்டோர்பின் வெளியீட்டை தூண்டுகின்றன. இந்த ரசாயனங்கள் உங்களுக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியும் தருகின்றன. ஒவ்வொரு உள்நிலையிலிருந்தும் நீங்கள் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பெறுகிறீர்கள்.
அதுவே ரிவார்டாக உள்ளது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் சோகமாக அல்லது சலிப்படையும் போது உங்கள் இன்ஸ்டா கணக்கில் உள்நுழைகிறீர்கள். இது பழக்கத்தின் வளையத்தை உருவாக்குகிறது. அதனால் ஊடகங்கள் கோடியில் புரள்கிறது. மேற்கொண்டு நாளை சந்திப்போம் உறவுகளே. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. உங்களது தினசரி உடற்பயிற்சிகளை முடித்துவிட்டு தங்களது வழக்கமான பணிகளுக்கு நீங்கள் திரும்பலாம். நன்றி, நன்றி, நன்றி.